பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, தேவ பார்வையில் நாம். ஆதார வசனம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 6:9. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆதியாகமம் 6:22. நோவா தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். ஆதியாகமம் 8:20. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி பலியிட்டான். ஆதியாகமம் 9:1. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்றார். விசேஷத்த ஆசீர்வாதத்துக்கு உரியவர்களே, இங்கே தேவன் ஒரு தனிப்பட்ட நபரையும் அவனது பொறுப்பில் இருக்கும் குடும்பத்தையும் செலக்ட் பண்ணுகிறார். எதற்கு? மனுக்குலம் மிகவும் கெட்டுவிட்டது. அக்கிரமத்திற்கு அளவே இல்லை. மனிதனை உண்டாக்கியது அவருக்கு விசனமாயிருந்தது. முழுவதும் ஆடு மாடு மிருக ஜீவன்கள் மனுக்குலத்தை அழிக்க முடிவெடுத்தார். வெள்ளத்தால் தண்ணீரால் நிக்கிரகம் பண்ண முடிவெடுத்தார். இதுவரை மக்கள் மழையை கண்டதில்லை. மழையை தொடர் மழையாக பெய்வித்து அழிக்க வேண்டும் என்பது அவருடைய முடிவு. தான் செய்ய போகிறதை மக்களுக்கு சொல்ல ஒரு பெரும் பேழையை உருவாக்க நோவாவை தெரிந்தெடுத்தார். இங்கி பங்கி போட்டு தெரிந்தெடுக்கவில்லை தேவன். அவனிடம் ஒன்றை கண்டார். யாரிடம் இல்லாததை அவனிடம் கண்டார். அவன் நீதிமானாய் உத்தமனாயிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அத்தனை மக்களும் அக்கிரமத்தில் மூழ்கி இருக்க போது இவன் மட்டும் தன்னையும் தன் குடும்பத்தையும் அவரிடமிருந்து பிரித்து கொண்டான். உலகத்தோடு இவன் ஒத்து போகவில்லை. தான் கற்றுக்கொண்டது தெரிந்து கொண்டதில் நேர்மையாயிருந்தான். தேவனோடு சஞ்சரித்தான் என்றால் குடும்பத்தை தொழிலை விட்டுவிட்டு வனாந்திரத்திற்கு போய் துதித்து கொண்டிருந்தான் என்பது பொருள் அல்ல. எதை செய்தாலும் தேவன் பார்க்கிறார் என்றும் தேவனுக்கு பயந்து நடக்கும் வாழ்க்கை, தேவனையே சார்ந்திருக்கும் வாழ்க்கை வாழ்ந்தான். தன் குடும்பத்தையும் இதனோடு இணைத்து கொண்டான். நோவாவை நம்பி ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தார், பேழையை கட்ட. அவர் எப்படி சொன்னாரோ செய்ய சொன்னாரோ அப்படியே செய்து முடித்தார். அவருடைய செலெக்ஷன் பாருங்கள். தேவன் செலக்ட் பண்ணது சோடை போகவில்லை. 120 வருடங்கள் ஒரே செய்தியை நோவா சொல்லி கொண்டிருந்தான். என்ன கர்த்தர் செய்ய போகிறார் என்று சொன்னாரோ அதையே கூட்டாமல் குறைக்காமல் சொல்லி வந்தான். ஓட்ட ரெக்கார்டு மாதிரி. அவன் சட்டையே பண்ணவில்லை. இத்தனை வருடங்களாக சொல்லி வருகிறோமே, யாரும் கேட்டபாடில்லை, மதித்தது போல் தெரியவில்லை என்று நோவா செய்தியை நிறுத்தி கொள்ளவில்லை. கர்த்தரும் தான் சொன்னபடியே செய்து முடித்தார். முழு மனுக்குலம் நீரால் அழிக்கப்பட்டது. கீழ்ப்பிடிந்து பேழைக்குள் நுழைந்த நோவா குடும்பம் மற்றும் மிருக ஜீவங்கள் ஒவ்வொரு ஜோடி காப்பாற்றப்பட்டது. மறுபடியும் உலகம் புதுப்பிக்கப்பட்டது. நீர் வடிந்ததும் நோவா பேழை விட்டு வெளியே வந்ததும் முதல் வேலை பலிபீடம் கட்டி பலியிட்டான். பாருங்கள், இதை சுகந்த வாசனையாக தேவன் நுகர்ந்தார். தேவன் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் ஆதியாகமம் 1:28 ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்த அதே ஆசீர்வாதம். கர்த்தர் இதை வைத்து நம்மோடு இடைபடுவது என்ன? எப்பொழுதும் தேவன் நம்மை ஏதேன் தோட்டத்தில் வைத்த ஆசீர்வாதத்திற்கு நேராக நடத்த விரும்புகிறார். நிறைத்து கொடுக்க விரும்புகிறார். அதை புரிந்து கொள்ளுங்கள். எப்போது நாம் தேவனோடு இணைந்தே வாழ இருக்க விரும்புகிறார். நாம் தனிப்பட்ட முறையில் வாழ முடியாது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவரது எதிர்பார்ப்பு, விருப்பம், சித்தம் இது ஒன்றுதான். நாம் அவரோடு அவரது உறவில் நிலைத்திருக்க வேண்டும். இதற்கு வேண்டிய கிருபைகளை தருகிறார். உலகமே இதை செய்கிறது, நாம் மட்டும் என்ன என்ற நோக்கில் போய்விடக்கூடாது. உலகமே டவுரி வாங்குகிறது. காரியத்தை முடித்து கொடுக்க கொஞ்சம் பரிசு பொருட்கள் வாங்குகிறார்கள், பிரைபு. கொஞ்ச நேரம் டிவி சீரியல் பார்த்தா என்ன என்ற போக்கில், கொஞ்சம்தானே, ஒரு நாள் தானே, 1 மணி நேரம் தானே, இப்பொழுது மட்டும்தானே என்று இறங்கும் பொழுது அது நம்மை நாளடைவில் அதிலே மூழ்கடித்துவிடும். மனம் கடினப்பட்டுவிடும். தேவ உறவில் கீறல் விழுந்துவிடும். இதில் நாம் எப்போது ஒரு தெளிவும் வைராக்கியம் கொண்டவர்களாக இருக்கும்போது இதை கர்த்தர் காண்கிறார். அதை அவர் நினைக்கிறார், தமது நினைவில் வைக்கிறார். கிறிஸ்து நமக்காக மரித்தார், நாம் வாழ உயிர் தெழுந்தார், விசுவாசித்தால் போதும் என்ற இந்த சத்தியம் கலராக மாறாது. காலத்திற்கு காலம், மனிதனுக்கும் மனிதன், இடத்திற்கு இடம் மாறாது. சத்தியம் ஒன்றுதான். இதையே சொன்னால் போதும். அழிந்து போகிற ஆத்துமாக்களை நாம் காணாதவர்கள் இருக்கக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு என்று தானே ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:2. எல்லார் மேலே விழுந்த கடமை இது. இதை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. நாம் சொன்னால் கேட்க மாட்டார்கள் என்று நாமே சுவிசேஷ வாசலை அடைத்து விடக்கூடாது.
அடுத்து அவர் என்ன எப்படி சொல்கிறார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பாதை. அப்படியே நாம் உணர்த்துதலின்படி நடக்க வேண்டும். இதற்கு சாக்குப்போக்கு சொல்லக்கூடாது, சாக்குப்போக்கு தேடக்கூடாது. எதற்கெடுத்தாலும் 1 தெசலோனிக்கேயருக்கு 5:18 ஸ்தோத்திர பலியிட வேண்டும். கிடைத்தாலும் ஸ்தோத்திரம், கிடையாவிட்டாலும் ஸ்தோத்திரம், வாய்த்தாலும் ஸ்தோத்திரம், வாய்க்காவிட்டாலும் ஸ்தோத்திரம், நல்ல நாளுக்கு ஸ்தோத்திரம், தீங்கு நாளுக்கு ஸ்தோத்திரம், எல்லாவற்றும் ஒரு நன்மை இருக்கிறது என்பதை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும், பழகி கொள்ள வேண்டும். இது நமது லைஃப் ஸ்டைலாக மாற வேண்டும். பாருங்கள், சின்ன சின்ன காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்து வாருங்கள். பெரிய காரியங்கள் தானாக உங்களுக்கு வரும். தேவன் இவைகளை பார்க்கிறார், நினைக்கிறார், உங்களது விண்ணப்பங்களை கேட்கிறார். பார்த்தருளுகிற கேட்டருளுகளை நினைத்தருளுகிற தேவன் உங்களை ஏதேனில் உண்டாயிருந்தது போல ஆசீர்வதிப்பார். அவர் நினைப்பதற்கு பார்ப்பதற்கு நம்மிடத்தில் ஒன்று வேண்டும், ஏதாவது ஒன்று வேண்டும். நம்முடைய லைஃப் ஸ்டைல் அவருடைய பார்வையில் கனம் பெற்றதாக இருக்கும் பட்சத்தில் அவர் நம்மை கனப்படுத்தாமல் உயர்த்தாமல் தான் இந்த குடும்பத்திற்கு பொறுப்பு, என்னை வணங்கினவனை வீணாக விடமாட்டேன் நிரூபிக்காமல் அவர் ஓயமாட்டார். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் விரும்பும் வண்ணம், நீர் மகிழும் வண்ணம் எங்களது சிந்தனை, பேச்சு, செயல், நடைமுறை வாழ்க்கை இருக்க விரும்புகிறோம். உமது கிருபை வேண்டும் தகப்பனே. இயேசுவே நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.